வாடா மச்சான். வண்டி குடுறா, நாளைக்கு தரேன். டே வண்டி கொஞ்சம் ரிப்பேர்ரா. நேற்று தான்டா குமார் கடையில் சர்வீஸ் விட்ட. கரெக்டு தான்டா, கொஞ்சம் ப்ராப்ளம்டா, அதான் திருப்பி கொடுத்துருக்கேன். ஆனால் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காதுடா. ஏய் யாரை செல்ஃபிஷ்ன்ற? சின்ன வயசில் நான் உனக்கு எதுவுமே பண்ணல. மூடுங்கண்ணே, உன்னை சின்ன வயசுலேருந்து பிக்கப் ட்ராப்பு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போவும் நான் தான் பண்ணுறேன். கண்டுபிடிச்சிட்டான். போடாடே, என்ன திரும்பி வரான்? வாடா. ஏய் உன் சாரி இல்லை, என்னால் கேட்க முடியாது, கிளம்பு. உங்ககிட்ட யாரா சாரி கேட்க வந்தா? இப்போ தானே கம்மிட்டானே. வாழ் உன்னோட செல்ஃபிஷாக இருப்பா. ஒரு நாள் நடு ரோட்டில் வந்து நிற்ப, அப்போ தெரியும் யாருமே. என்ன சாபம்லாம் விட்றான்? நான் செம போ. ஒருவேளை இவன் சொன்னது நடந்துருமோ? அனு, ஏ அனு, ஏ அனு வெளியே வா. ஹாய். இங்க என்னடா பண்ற? வீட்ல எல்லாரும் இருக்காங்க, போடா. ஏ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், என்னால பொறுமையாவே இருக்க முடியல. ஏய் சீ போடா. ஏய் அதெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. ப்ராமிஸா? ஓ, நான் உன் கூட லைஃப் ஃபுல்லா இருக்கணும்னா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் லைஃப் டைம் ஃபுல்லா நீ செல்ஃபிஷா இருக்க மாட்டேன்னு. செல்ஃபிஷாவா? என்ன யோசிக்கிறா? நானா? இந்த காலத்துல யாரா செல்ஃபிஷா இருப்பா? என்ன நீ இவ்வளவு யோசிக்கிற? ப்ராமிஸ் பண்ணி கொடு. சரி ஓகே, ப்ராமிஸ். ஆண்டி இருக்காங்களா? ஏன்? அவங்க கையால ஒரே ஒரு காஃபி மட்டும் வாங்கி கொடு. போடா. காஃபி தானே டி கேட்ட, உன்ன வா கேட்டேன். யாரா பாத்திர போறாங்க, போடா. ப்ளீஸ் டி. போடா போ. ஹலோ. ஏய் ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன்டா, நாளைக்கு எக்ஸாம்ல. நீ படிக்கலையா? அவங்களுக்கு தேவை ஒரு கதை தானே, நம்ம லவ் ஸ்டோரி எழுதி வச்சிடலாம். ஓகே ஓகே. அப்புறம் மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. எவ்வளோ நாளாச்சு இப்படி கை பிடிச்சி. அப்பாடி. ஹலோ, என்ன வைபா? சீ வா. அப்புறம் பேபி, ரோட் கிராஸ் பண்றதுக்கு எப்படி பயப்படுற? ஏய் அப்படி இல்ல, கொஞ்சம் ரஷ் டைம்ல லைட்டா பயந்துட்டேன். இப்போ இல்ல, அப்போ நீ எனக்கு லெஃப்ட்ல தானே வந்துட்டு இருந்த, சோ நான் தப்பிச்சிடுவேன்பா. ஏய் அப்ப எனக்கு அடிபட்டுருச்சுனா? நீ செத்துட்டனாவா? நீ செத்துட்டா சுரேஷ், மகேஷ், ராம், கிருஷ்ணா இவங்க யாராச்சும் ஓகே பண்ண வேண்டியதான். வா பேபி. ஏய் அப்ப நான் செத்துட்டா வருத்தப்பட மாட்டியா? வருத்தப்படுவேன், ஆனா என்ன, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிடுவேன், அவ்வளவுதான். வா வா வா, இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கணும். எங்க போய் முடிய போதோ? ஏய் ஏன் அழுதுட்டு இருக்க? ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். நம்ம கையை தானே பிடிச்சோம், பிரெக்னென்ட் ஆயிட்டாளா? அப்ப கூட எப்படி? இங்க பாரு, ரிசல்ட் வந்துருச்சு. ஏய் இவ்வளவு சீக்கிரமா ரிசல்ட் வந்துச்சா? இப்ப எப்படி அபார்ட் பண்றது? அடச்சி போடா, செம் ரிசல்ட்ஸ் தான். நீ 35% எடுத்து பாஸ் ஆயிட்ட. ஹே 35% எடுத்து நான் பாஸ் ஆயிட்டேனா? அப்ப நீ? நான் 98% தான். அது உன் கூட ஃபோன் பேசனால அந்த 2% போச்சு. எல்லாம் போச்சு. ஹே பேபி. ஆமா, நான் உன்னை பெட்ரோல் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், 2 கையை ஆட்டிட்டு வர. ஹே பெட்ரோல் விக்கிற வேலைக்கு அவன் என் வண்டிக்கே பெட்ரோல் போக முடியாதான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். இதுல உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் வேற.
ஆமா, உங்ககிட்ட தான் வண்டியே இல்லைல்ல, உனக்கு எதுக்கு பெட்ரோல்? அதுவா பேபி, என் ஃப்ரெண்டு பப்ளுக்கு வந்து பெட்ரோல் இல்லாம நின்றுட்டு இருந்தான், அவனுக்காக தான் கேட்டேன்ப்பா. சரி அதை விடு, எனக்கு கீழே 2000 ரூபா கிடைச்சிருக்கே. 2000 ரூபாவா? பேபி, நம்ம இதா ஜூஸ் கடை, ஐஸ்கிரீம் ஷாப் ஏதா பர்ச்சேஸ் எங்கேயாச்சும் போலாமா? வா போறோம். வா வா இல்லம்மா, 2000 ரூபா கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா வந்தேன். மொத்தத்தையும் கரெக்டா பில்லு தான் இருக்குது. பேபி, நெக்ஸ்ட் வீக் உனக்கு பர்த்டே தானே? ஆமா. ஓ அப்படியா, சரி. ட்ரெஸ்லாம் எடுத்துட்டியா? இல்ல இல்ல. ஓகே, அப்போ பேபி நெக்ஸ்ட் வீக் நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஆமா, உன் ஃபோன் கொடு. ஏன்? சும்மா தான் கொடு. இது எது கேட்குறானே தெரியலையே. என்ன பண்றா? ஓகே ஓகே பேபி, இந்தா. என்னடி பண்ண? சும்மா அதெல்லாம். வா வா. சார் டெலிவரி. தேங்க்ஸ் ப்ரோ. சார் பில். பில்லா? ஆமாம். எவ்வளோ? 7500 ரூபா. 7500 ரூபாவா? பேபி. ஹாய் பேபி. ஹாய். என்ன ஆன்லைனில் ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஆமா. ஓ வந்துருச்சா? சூப்பரா இருக்குல்ல? சூப்பர். சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன, 7500 ரூபா கேஷ் ஆன் டெலிவரின்னு என்கிட்ட வாங்கிட்டு போகிறான். இது என்ன பேபி சர்ப்ரைஸ்? இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வா, அதை விட பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. எப்படி? என் காசை வாங்கி நீ எனக்கே செலவு பண்ணுவ, அதான் சர்ப்ரைஸ்? இல்ல அதெல்லாம் இல்ல பேபி, நிஜமாவே சர்ப்ரைஸ் இருக்கு. வந்துரு வீட்டுக்கு ஷார்ப்பா 5 o'clock. ஓகேவா? கரெக்ட் டைம்க்கு வந்துரு. வரேன். பை. அனு, என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன? எங்க? சொல்றேன். என் கசின் பெங்களூர்ல இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா. அவனுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நானும் அவனும் பெங்களூர்ல போய் செட்டில் ஆகலான்னு இருக்கோம். என்னன்னு இவ்வளோ சந்தோஷமா சொல்ற? பின்ன சந்தோஷமான விஷயத்த சந்தோஷமா தானே சொல்லணும். இனிமே நீயும் நானும் லவ்வர்ஸ் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி என் சர்ப்ரைஸ்? ஐயோ எப்பா சாம. அப்புறம் இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி இரிட்டேட்டிங்கான வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாத. ஓகேவா? கன்வின்ஸே ஆக மாட்டேன். அண்ட் மறக்காம இன்விடேஷன் வைக்கிறேன், கல்யாணத்துக்கு வந்துரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்துரு. ஓகேவா? எப்படி என் சர்ப்ரைஸ்? ஓகே பை. பை. நல்ல அருப்படி. கருமம், இவ்வளோ லவ் பண்ணதுக்கு. ஐயோ, அப்பவே நினைச்சேன் நீ ஒரு செல்ஃபிஸு, உனக்கு மாட்ட போற செல்ஃபிஸா வருவான்னு. வச்சு செஞ்சாலா? டேய் மூட்டு வா போலாம். நாங்கள் சொல்கிறேன்னா கேளுங்கடா. போடா.